ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்க வணக்கம். பேர் ஐயா? என் பேர் அமுதன்மா. நீங்க சென்னையில எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 43 வருஷம் ஆச்சு. நீங்க சினிமா இண்டஸ்ட்ரி வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 43 வருஷம் ஆச்சு. சரி, எங்களுக்கு உங்களை பத்தி உங்க லைஃப் பத்தி எங்களுக்கு ஏதாவது ஒரு நாங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் சென்னையில வந்து முதல்ல வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள நுழைஞ்சேன். அப்போ இப்போ ஜிம்பாய்ஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது ஸ்பாட்ல யாரையுமே வேலை செய்யறவங்களை தவிர வெளியால் யாரையுமே உள்ள விடாம பாத்துக்கிறது தான் என்னுடைய வேலை. அப்ப சாப்பாடு போட்டு 20 ரூபா சம்பளம். கடைசியா வந்து ஆயுத எழுத்துன்னு ஒரு படம், மணிரத்னம் படம் பண்ணேன். அந்த படத்துல வந்து எனக்கு கரெக்டா ஒரு 900 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டோ பிளட், எலக்ட்ரிஷியன்ஸ் ஒர்க்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கு, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி இப்படி சின்ன நடிப்பு, ஆக்டிங், சின்ன சின்ன படம்லாம் நடிச்சிருக்கேன். செவ்வேல்னு ஒரு படம், அதுல ஒரு கேரக்டர் பண்ணேன். அப்புறம் சிட்டிசன்ல ஒரு சின்ன ஷாட்டு, தமிழன் விஜய் சார் கூட ஒரு ஷாட்டு, அது மாதிரி நீல் கவனி செல்லாதேன்னு ஒரு படம், அதுல ஒரு சின்ன ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ணேன். இப்போதைக்கு சினிமால நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 2 வருஷமா நான் ஃபீல்டை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன். உங்களுக்கு சினிமாக்குள்ள வந்ததுக்கு என்ன ரீசன்? உங்களுக்கு என்ன, எதனால இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? ஆமா, அதாவது நான் டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் வந்தேன். சரிங்க. இப்போ நடக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன்ல எதனால இன்ட்ரெஸ்ட்? டைரக்டர் அது எனக்கு சின்ன வயசுல இருந்து படம் பார்த்து இங்க வந்து ஒர்க் பண்ணும்போது கட் கேமரா, ஆக்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவர் கரெக்டா பண்ணிட்டாரு கட்டு அப்படின்னு இங்க இருந்து நான் பின்னாடி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ இப்போ டைரக்டர் ஆகணும்னா நீ எங்க போகணும், லொக்கேஷன் எல்லாம் போகணும், வரணும், ஒன்னால நடக்க முடியாது நிலைமை அப்படிங்கிறதுக்காக ப்ரொடியூசருக்கு எல்லாமே வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. சரி, நம்மளும் நம்ம நிலைமையை உணர்ந்துக்கிட்டு நான் அதுல இருந்து ஒதுங்கிக்கிட்டேன். நீங்க யார பார்த்து டைரக்டர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்தது? எனக்கு அப்போ பாலச்சந்தர் சார் படம் அதெல்லாம் நிறைய பார்த்தேன். அவங்க அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அப்புறம் பாரதி ராஜா, இங்க வந்ததுக்கு அப்புறம் மணிரத்னம், அப்புறம் இங்கிலீஷ் படம்லாம் நிறைய பார்ப்பேன். அந்த பழைய ஹிந்தி படம், அந்த படம்லாம் நிறைய பார்ப்பேன். அது நீங்க சடனா கேட்ட உடனே டைரக்டர்களுடைய பேர் சொல்றதுக்கு என்னால முடியல. அது இருந்தாலும் இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய, ஜேம்ஸ் கேமரன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அவங்க படத்தெல்லாம் பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அதனால வந்து இப்ப கதை விவாதங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, என்கிட்ட பேசிட்டு போவாங்க. அது நடந்துட்டு இருக்கு. இப்ப கே பாலச்சந்தர் சார் கூட ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா? இல்ல, அவர் படத்துல ஒரு கேட் கீப்பரா ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா அவரு கூட பர்சனல் அசிஸ்டன்ட் தான் நான் ஒர்க் பண்ணேன். அது ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அங்க ஒரு டீம் இருக்கு. அவங்க டீம் வந்து உள்ள நுழைய விட மாட்டாங்க. அது பாலிடிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, அவங்க வந்து கரெக்டா அது வந்து மிலிட்டரி ஆபீசர் மாதிரி 8:50 உள்ள இருக்கணும். 1 மணிக்கு பிரேக் விடணும், 2 மணிக்கு போனோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஐயா, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. சினிமால முன்னணி நடிகரா இருந்தவர் இன்னைக்கு காலையில முதலமைச்சரா இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. சோ நம்ம விஜய் சார் முதலமைச்சர் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இவர் முதலமைச்சர் அவர் வந்து நான் மட்டும் இல்ல, பல பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர், அவரு தன்னுடைய ஓலைச்சுவடியில இந்த மாதிரி கலியுகத்துல 2026ஆம் ஆண்டுல விஜயன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் திடீர்னு உள்ள வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு அன்னைக்கே கணிச்சு வச்சிருந்தாரு. அவருடைய கணிப்பை யாருமே மீறினது இல்லை. அவர் சொன்னது எல்லாமே அப்பத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரே கணிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கணிக்கிறது? இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. ரொம்ப சந்தோஷம். ஒரு மாற்றம் வேணும், எல்லாருமே அதான் எதிர்பார்க்கிறோம். அவரும் நல்லது பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன மாதிரி மாற்றங்கள் தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களை விட இப்ப இவர் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மதுவிலக்குகள், போதை ஒழிப்பு சட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமை, இதெல்லாம் அவர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் மனசு வச்சா முடியும். ஆனா அதுக்கு நம்ம மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆமா, இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரும் சில ரிலீஸ் பண்ணுவோம், யாரும் குடிக்காதீங்க, குடிச்சிட்டு எங்கேயும் தகராறு பண்ணாதீங்க, இது பண்ணீங்க, அவரும் சில அட்வைஸ் எல்லாம் சொல்லணும். சொன்னா மக்கள் கேட்பாங்க. மக்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். காவல்துறையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்லாச்சு நடக்கும். அது நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. அது முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். நம்ம மக்களை வந்து உடனே திருத்தணும்னா அது முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ணணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை என்னவோ அது அவருக்கு தெரியும். நம்ம எவ்வளவு பேசும்போது சிஎம் பதவியில் உட்காந்துருக்க அவருக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க எத்தனை ஐபிஎஸ் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் ஆலோசனை கூறுவாங்க. நல்லது நடக்கும், நல்லது பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மக்களுக்கு, அவங்களோட ரசிகர்களுக்கு விஜயை பத்தி தெரியாத ஒரு விஷயம், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனலான ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. விஜய் சாரை பத்தி ஏதாவது ஒரு
இல்ல அவரு ஆரம்பத்துல இருந்து அவர் என்னன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் பாத்துருக்கேன். நம்ம எல்லாம் 100 வார்த்தை பேசணும்னா அவர் 1 வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவாரு. சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதிகம் பேச மாட்டாரு, பேச விட்டு கேட்பாரு, அதிகமா பேச மாட்டாரு. அது மாதிரி நம்ம 10 வார்த்தை பேசணும், 1 வார்த்தை தான் பேசுவாரு. அந்த 1 வார்த்தையும் கரெக்டான பதிலா இருக்கும். அந்த மாதிரி ஆளு, நல்ல மனுஷன், சைலண்டான மனுஷன், அமைதியான மனுஷன். ஆமா, ஆனா நம்ம நினைச்சதை சாதிப்பாரு, அது மட்டும். ஆமா. 1970கள்ல அதிமுக கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் வந்துட்டு 33% ஓட்டு எடுத்து அன்னைக்கு அவர் ஆட்சியில உட்கார்ந்தாரு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு விஜய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு 34% ஆஃப் ஓட்ஸ் வாங்கி இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. சோ அவரோட ஆட்சிக்கும் இவரோட ஆட்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், என்ன ஒத்துமை இருக்கும்? அப்ப உள்ள ஆட்சி வந்து எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து எல்லாரையும் கவர் பண்ணாரு. மீனவன் நண்பன் படம் எடுத்தாரு, மீனவர்களை கவர் பண்ணாரு. ரிக்ஷாக்காரன் படம் எடுத்தாரு, ரிக்ஷாக்காரங்க எல்லாரையும் கவர் பண்ணாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் எடுத்து போலீஸா நடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. அந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணி அத்தனை பேருக்கு நல்லது செஞ்சு ரிக்ஷா வாங்கி கொடுத்து மீனவர்கள் ஒன்னா போய் பழகி அந்த மாதிரி கவர் பண்ணி போனாரு. ஆனா விஜய் அந்த மாதிரி போக முடியாது. இப்போ அவர் ஒரு கூட்டத்துல இறங்கானா அவர் கைய காலெல்லாம் பிச்சு தின்றுவாங்க, புரியுதா? ரெண்டாந்திரம். அப்ப மீடியாக்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் உங்களுக்கு பேஸ்புக்ல எல்லாம் எடுத்து போட்டுறாங்க. ரெண்டாந்திரம். அப்போ உள்ள ஜனத்தொகை கம்மி, இப்போ உள்ள ஜனத்தொகை 8 கோடி பேர். அப்போ வந்து மிஞ்சி போனா 4 கோடி பேர் தான். அதனால வந்து இப்ப இந்த விஷயத்துல இவ்வளவு எதிர்ப்புக்கு நடுவுல அப்ப வந்து 2 கட்சி தான், ஒண்ணு காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, 3 கட்சி தான். மற்ற கட்சிகள் எது கட்சி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு 26 30 கட்சி இருக்கு. இத்தனை கட்சிகளை மீறி விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அது ரெக்கார்டு பிரிக்கணும். ரெண்டாந்திரம் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சு 5 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சரே ஆனாரு. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் போட்டு ஜெயிச்சாரு. இவர் அப்படி கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல 108 சீட் வாங்கி ரெக்கார்ட் பிரேக் பண்ணி முதலமைச்சர் இருக்காரு. உலகத்திலே ரெக்கார்டு பிரேக் விஜய் தான். அதுல எந்த விதமான மாற்று கிடையாது. அந்த விஷயத்த நம்ம விஜய் ரொம்ப பாராட்டலாம். ஆமா. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? சோ அவங்கள எல்லாரு கூடயும் இயல்பா ஃப்ரெண்ட்லியா பழகுற ஒருத்தவங்களை பத்தி நீங்க பேசுங்க. அஜித் இருக்காரு. அஜித் வந்தப்போ வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு 2 பைக்ல தான் ஷூட்டிங்கே வருவாரு. அமராவதி, அதாவது பிரேம புத்தம்னு ஒரு படம் பிரசாத் ஸ்டுடியோல ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த படத்துக்குலாம் நான் நல்லா பழகிருக்கேன். 2 பேரும் தான் ஒன்னா தான் சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். கேஷுவலா எல்லாத்தையும் லைக் பண்ணல இருந்து எல்லாத்தையுமே நல்லா சோசியலா பேசுவாரு. அவரோட சேர்ந்து சாப்பிட்டிருக்கீங்க? ஆமா, அவருதான் என் கூட சேர்ந்து சாப்பிட்டுருக்காரு. அவருதான் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டாரு. என்ன நம்ம கூப்பிடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல, அவருதான் நான் நடிகர். அதனால அவர் கூப்பிட்டு இருக்காரு. கேஷுவலா இருப்பாங்க, நல்ல எல்லாரோட ஜாலியா பேசுவாரு, பழகுவாரு. யாரோட பைக் எவனா கொண்டு வந்தான்னு உடனே அந்த பைக்கை வந்து ஓட்டி பார்த்து அந்த மாதிரி ஒரு பைக் பைத்தியம் அவரு. ஆமா, அது மாதிரி எல்லாருக்கும் நல்லா பேசுவாரு, சோசியலா பேசுவாரு, பழகுவாரு. வாழ்க்கையில அவருக்கு நடிக்க தெரியாது, யதார்த்தமா இருப்பாரு. அதுதான் விஷயம். சில பேர் வந்து பார்த்த உடனே கைவிட்டு கும்பிடுவாங்க, வைப்பாங்க. அவர் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஏதாவது நம்ம தப்பு பண்ணாம டப்புன்னு கோவத்தை மூஞ்சி காமிச்சுக்குவாரு. நீங்க பண்றது தப்பு, ஏன் இப்படி பண்றீங்க, இன்னும் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமா நம்ம நம்மள மாதிரி இயல்பா நம்ம கோபம் வரும், எல்லாமே வரும். அது வந்து ஸ்பாட்ல காமிச்சிருவாரு. மத்தவங்க முன்னாடி மறைக்க மாட்டாரு. அங்கிட்டு போய் திட்டுறது வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி மனுஷன். அஜித் வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க அவரோட சமையல் சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல, நான் சாப்பிட்டது இல்லம்மா. அவரு சமைக்க ஆரம்பிச்சது இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவரு நாங்க கூட பழகும் போதெல்லாம் அவர் சமைச்சதும் கிடையாது. சாப்பாடு தெரியும், நல்லா சாப்பிடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா சமைச்சதுலாம் கிடையாது. சமையல் இப்ப யார்கிட்ட கத்துக்கிட்டாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுதான் விஷயம். எல்லாரும் சொல்றாங்க பிரியாணி நல்லா பண்ணுவாருன்னாங்க. ஆனா நான் சாப்பிட்டது இல்லை. சாப்பிடாம போய் சொல்லக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. இப்ப நீங்க அப்ப பிலிம் இண்டஸ்ட்ரியில அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்ல ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும்போது உங்க கூட நெருங்கி பழகின ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸ் யாராவது பத்தி சொல்லுங்க ஐயா. நிறைய பேர் இருக்காங்கம்மா. நிறைய பேர்னா என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆட்கள் அப்படி அப்படின்னா நடிகர் பிரபு சார் தான். அவர் யாரு என்னை பார்த்த உடனே என்ன பண்றாரு, தம்பி இங்க வாங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, வாங்க அப்படி உடனே வீட்டுல இருந்து வந்த சாப்பாடை எனக்கு கொடுத்து இது பண்ணி அடைக்கலம் கொடுத்தவர் அவரு. என்னைய பார்க்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 500 1000 நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருப்பாரு. இப்பயும் என்ன பார்த்தாருன்னா காசு கொடுப்பாரு. அவர் எனக்கு மட்டும் இல்ல, கார்ல வந்து இறங்குவாங்க, ஆடி கார்ல வந்து இறங்குவாங்க, அவங்களுக்கு பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாரு. அதுதான் பிரபு சாருடைய தன்மை, அந்த பெருந்தன்மை. அது வந்து அது இயற்கையாவே அவருக்கு அமைஞ்ச குணம் லைஃப்ல. அப்போ வந்து அடிக்கடி ஸ்ட்ரைக் நடக்கும் சினிமா ஷூட்டிங்ல. அந்த ஸ்ட்ரைக் அப்பெல்லாம் எனக்கு வந்து அதிகமா உதவி செஞ்சது வந்து
பிரபு சாரு, ம். என்னால மறக்க முடியாத ஆளு நடிகை ஸ்ரீவித்யா அம்மா. ஆமா. அவங்கெல்லாம் எனக்கு பெத்த அம்மாவுக்கு சமம். அவங்கெல்லாம் எனக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து டெய்லி கைக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம்லாம் நடக்கும். அப்பெல்லாம் டெய்லி வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்து செலவுக்கு கையில காசு கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க. அவங்களுடைய இறப்புலாம் என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திக் சார் இருக்காரு, அவரும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் இருக்காரு. இந்த வண்டி எனக்கு அஜித் குமார் சார் தான் வாங்கி கொடுத்தாரு. அது என்ன அவர் ஞாபகமே மறக்காம வச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. அதுல நெருங்கி பழகணும், என்னை பார்த்தாலே காரை நுப்பாட்டக்கூடிய ஆளுங்க வந்து யாருன்னா கார்த்திக் சாரு, அஜித் சாரு, பிரபு சாரு. இவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டாங்கன்னா காரை ஓர கட்டிடுவாங்க, போய் பேசுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா இவங்க எல்லாரையும் எப்ப பாத்தீங்க? இவங்க எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் என்னன்னா ஸ்டுடியோக்குள்ள போறது இல்லை முன்ன மாதிரி. ம். என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுல இருந்து நான் ஷூட்டிங் நடிக்க விட்டு போறது இல்லை. எந்த ஒரு அதாவது அஜ்ஞாத வாசம் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமா. அது மாதிரி நான் ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு மறைவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால அது ஏங்கிறதே எனக்கே தெரியல, ஆண்டவன் தான் போய் சொல்லணும். ஐயா, நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், அஜித் சார், பிரபு சார், விஜய் சார் பத்தி எல்லாரும் பத்தி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னொரு இன்டர்வியூல கூட நம்ம மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா ரொம்ப நன்றி. உங்க சேனல் என்ன சொன்னீங்க? மெட்ராஸ் ஆட்டோகிராஃப் ஐயா. மெட்ராஸ் ஆட்டோகிராஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த சேனலுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் மக்களாகி உங்ககிட்ட நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த தம்பி நல்லபடியா வரணுங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.